ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்மத்தில் குரு வராரு, எப்படி இருக்கும் சார்? எனக்கு செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், அது மட்டும் இல்லை, ரிகக்னேஷன், படிக்கிறதுக்கு போகிறது, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சார் மேஷத்துக்கு சொல்லும்போது ஜென்மத்துக்கு வர்றது சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் ரிஷபத்துக்கு மாற்றி சொல்கிறீங்களேன்னா 5, 7, 9 பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 7ஆம் இடம் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், இந்த 3ஐயும் உங்களுக்கு கிடைக்கும்போது நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கை, வீடு வாசல், மனைவி, மக்கள் அப்படின்னு சுப பலன்கள் கிடைக்கும். இதை எல்லாத்த விடங்க இது வரைக்கும் இருந்த கடன் போகும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இப்படி சுப பலனாக ரிஷபத்துக்கு சொல்லிக்கிட்டே போனாலும் கொஞ்சம் அந்த டென்ஷனை விட்டுடணும். எனக்கு கிடைக்குமா சார்? நான் வியாபாரத்தில் வந்து கடன் வாங்கி போடலாமா சார் அப்படின்னா தாராளமாக போடுங்க. சார் இத்தனை நாள் கடன் வாங்கி தான் போட்டேன், கை கெட்டினது எனக்கு வாய் கெட்டல சார், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் சார், இப்போ நான் போடலாமா? தாராளமாக போடுங்க. உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோ சம்ரோக்ஷணம்னு ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம். பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுங்க, பசும்புல் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் கோ மடத்தை எல்லாருமே மறந்து போயிடுறோம். ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் மஞ்சள் நீர் தெளித்து, நல்லா கவனிச்சுங்க, மஞ்சள் நீர் தெளித்து அந்த கோ மடத்தை சுத்தம் பண்ணணும். இது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு இங்கே வந்து பகை வீட்டுக்கு போகிறார். இந்த 12 ராசிக்காரர்களுமே குரு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, குரு சாதாரணமாக மாறல, பகை வீட்டுக்கு போகிறார். மே 1ஆம் தேதி போகிறார். அந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி நான் நிறைய பேசுவேன். ஆனால் இப்போ புத்தாண்டு நிகழ்ச்சியில் ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கோமடத்தில் இந்த பூஜைகள் செஞ்சு வந்தால் அதிக அற்புதமான சுப பலன்கள் கிடைக்கும். வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் வரும். இப்படி சுப பலன்களாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.